ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்கிற டிஷ் பண்ணலாம். இது வந்து பர்பிள் கேபேஜ் மின்ஸ்டு சிக்கன் கறி பண்ண போகிறோம். இது வந்து பர்பிள் கேபேஜில் வந்து குறைச்சலாக தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கேபேஜும் யூஷுவல் கேபேஜ் எல்லாத்துலேயும் ஒரே கார்போஹைட்ரேட்ஸ் தான். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ கேபேஜ் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து கலக்கி விடுங்க. இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது கலக்கி விடுங்க. இதோட நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலக்கலாம் நல்லா. இது வந்து வேகட்டும். இது வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. இது இன்னொரு வாட்டி கலக்கி விடலாம். இது வந்து லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம வந்து போட்டதில் எல்லாமே வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்குது. சிக்கனில் வந்து ரொம்ப குறைச்சல். அதனால வந்து இது வந்து ஒரு டிஷ்ஷாக வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இது வந்து ஒரு டிஷ்ஷாக கார்போஹைட்ரேட்ஸ், லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ் டிஷ்ஷாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது நோ கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு நான் சொல்லலை. எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற மற்ற டிஷ்ஷஸை விட இது வந்து கார்போஹைட்ரேட்ஸில் குறைச்சல். இதனால் உங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும்.
சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதே போல் பிபி பேஷண்ட்ஸ்க்கு, எல்லா கொலஸ்ட்ரால் இது வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்குது. சிக்கனில் வந்து உங்களுக்கு ஃபேட் குறைச்சல் தான். அதனால் வந்து நீங்கள் இது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க, ஃபேட் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கிறவங்க, ஃபேட் குறைச்சலாக இருக்கிறதுனால இது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதை வந்து ஒரு கலரி விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதை வந்து இங்கே இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாக சுண்டி ட்ரையாக வேணும் நமக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இது கிரேவியாக நம்ம பண்ணல. ஸோ நம்ம ட்ரையாக பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் மின்ஸ்டு பர்பிள் கேபேஜ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். மற்ற ரெசிபியை காட்டியும் இது வந்து கொஞ்சம் லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம இப்போ நிறையா டிஷ்ஷஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். கார்போஹைட்ரேட்ஸ் லோவாக, இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ரால் லெவலும் வந்து கண்ட்ரோல் ஆகும். சிக்கனில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, அதனால் கொலஸ்ட்ரால் லெவல் குறைச்சல். சிக்கனில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் குறைச்சல், அதனால் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தபடியாக கேப்சிகம், கேபேஜ்லாம் ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ச்சியாக. இது வந்து நான் வெஜிடேரியன் லோ இன் கார்போஹைட்ரேட் ரெசிபி. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ் ரெசிபீஸ் நிறையா வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா தான் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற ரெசிபீஸ் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.